அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ்.கே. குரல்மொழி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் கண்ணகி வேடம் போட்டு வந்துள்ளேன். காவலரே, காவலரே, காவி உண்ணீரும் கையில் தனிச்சிலம்பு மாவி பிடிப்போன வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறார். உங்களை சந்திக்க என்று ஒரு மன்னரிடம் சென்று சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? விலகுங்கள். புறாவுக்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னவரின் வரலாற்றை தேர்காலின் மகனையிட்டு ஞான் காத்த மனுநீதி சோழனின் பெருந்தகை நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால சோழனது பூம்புகாரையானது ஊர். பெருவணிகன் மாசாத்துவான் மருமகள். என் பெயர் கண்ணகி. கையில் தனி சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வழுவா பாண்டியனை துணிந்து இறைந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. கொடுங்கோல் தீர்ப்புக்கு கொலையுண்டு கோவலன் மனைவி கண்ணகி என்பதை அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா? வெட்டுண்ட தலைதலை ஒட்டி தருவீர்களா? முடியாது உங்களால், முடியாது உங்களால். ஆனால் ஒன்று, உயிர் போனதால் என்ன தொங்கிவிட்ட என் அத்தானின் தலை போல் உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன். மதுரை பாண்டியா, உன் மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? என் சிலம்பிலே உள்ள பரல்கள் மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. அமைச்சர்களே, அறம் கூறும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த மாற்றம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா. உன் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? எங்கே எங்கே எங்கே? அழியட்டும், ஒளியட்டும், எல்லாம் அழியட்டும். நீதி தவறிய மதுரையே அழிந்து விடு. நன்றி, வணக்கம்.